வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மக்கட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிட்ட மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அதிமுகவுக்கு பாஜகவுக்கு வார்த்தை போர் அப்படியே வைப்பார். சக்களத்தி சண்டை கூட முடிஞ்சிடும் போல இருக்கு. அவ்வளவு கேவலமாக ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு அரசியல். திமுக சம்பந்தப்பட்ட வகையில் கூட 2 பேர் பேசியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக தன்னைத்தானே திட்டிக் கொண்டார்களா, மற்றபடி இந்த அளவுக்கு பல ரகசியங்களை சொல்லி வெளிப்படையாக செய்தார்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு வரலாறுமே இல்லை. ஏன் திமுகவும் காங்கிரஸுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை போலாம் ஆனா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான, மற்றபடி ஒரு கட்டுக்கு மீறிய ஒரு வார்த்தைகள் இந்த அளவுக்கு இனிமே இந்த வரலாற்றுல வந்ததே கிடையாது. திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், மற்றபடி மற்ற எத்தனையோ கட்சிகள்லாம் கூட இருக்கு. நம்ம சீமான் கட்சி எடுத்துக்கோங்க, மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாம் மற்ற எத்தனையோ புதிய புதிய கட்சிகள் நிறைய இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு வகையில அவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி குழப்பம், மற்றபடி தொகுதி பங்கீடு பிரச்சனை, மற்ற சோன்ஸ் அடுக்கிட்டே போலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, இந்த அளவுக்கு ஒரு வார்த்தை கேவலம். சும்மா பேசிக்க வேண்டியதான், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, மற்றபடி அப்படி செய்து விட்டார்கள் இப்படி செய்து விட்டார்கள், அதுதான் சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒழிய மற்றபடி ரொம்ப கேவலமா மீண்டும் சொல்லக்கூடிய சூழல்னா ஒரு சக்களத்தி சண்டையாவது மீண்டும் ஆரம்பமாகி இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முடிஞ்சிடும் போல இருக்கு. ஆனா இது இன்னும் முடியவே இல்லை. பாருங்க, தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிச்சது, தேர்தல் முடிவே ஆரம்பிச்சு முடிஞ்சாச்சு. தேர்தலா அதனுடைய முடிவை ஏற்படுத்தி யாரு பிரதம நாற்காலி 3வது முறையாக மோடியை உட்கார்ந்துட்டாரு. அவர் மைனாரிட்டி மோடி. ஆமா, 1/3 மோடி, 33% மோடி. ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழல் எப்படியோ உட்கார்ந்துட்டாரா இல்லையா, அதோட விட்டுற வேண்டியதான். மற்றபடி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலைப்பாடா எப்படி பேச வேண்டும் அப்படிங்கறத பாஜக அவருடைய தலைமை சொல்லி கொடுக்கவில்லையா? இல்ல எடப்பாடியை பொறுத்தவரை பார்க்கிற சமயத்துல இவரு வாயை விட்டதுனாலதான் அவரே வாயை விடுறாரு. எடுத்தவொடனே எடப்பாடி பேசுகின்றாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அண்ணாமலை தான் பேசுறாரு. அது அப்படி இது அப்படி. அதாவது ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி வரவில்லை என்று சொன்னால் அது அவரவர்களுடைய விருப்பம். ஒவ்வொருத்தவங்களுடைய கொள்கை இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு நிலைப்பாடு இருக்கும், ஒரு பல ரகசியங்கள் வச்சிருப்பாங்க. என்ன, அதை விட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆப்போசிட்டா வெளியே சொல்லிவிட முடியாது. சொல்லிட்டு அப்புறம் கட்சி எப்படி நடத்தி கொண்டு போறது, அதுக்கு தகுந்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னா அப்புறம் தலைமைன்னு என்னதான் இருக்கு. சமீபத்துல விக்கிரவாண்டி இனத்தில் சம்பந்தப்பட்ட வகையில பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அதாவது ஒரு 3-4 பேருடைய சுயநலத்துக்காக அதிமுக எனக்கு அழித்து கொண்டிருக்கிறது. அங்க பேச வேண்டியது என்ன, விக்கிரவாண்டியில போட்டியில அங்க பேச வேண்டிய அவங்க சொல்லிட்டாங்க, அதிமுக நாங்க நிற்பது கிடையாதுங்க, நாங்க ஒதுக்கி கொள்கிறோம். அது அவங்களுக்கு மைனஸா பிளஸா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆமா, அதே நேரத்தில் அதையும் சொல்லிட்டா, பாமகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது, அதிமுக நிர்வாகிகள் அதையும் சொல்லிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போறது விட்டு போட்டு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு அண்ணாமலையினுடைய பேட்டி உண்மையிலே சகிக்க முடியவில்லை. அது கோவை இதுல விக்கிரவாண்டியில அண்ணாமலை பேட்டி கொடுத்துட்டார். 3-4 பேருடைய ஒரு சுயலாபத்துக்காக தான் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி போன்ற ஒரு நம்பிக்கை துரோகி யாருமே இருக்க முடியாது. எடப்பாடி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகி. ஏன்னா அக்கறைக்கு இக்கரை பச்சையாய்த்தான் அவர் உணர்றார ஒழிய அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பதை உணராதவர். அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் எனக்கு அக்கறை தான் பச்சை அப்படிங்கிற மாதிரி ஆளு எடப்பாடி. மற்றபடி அதிமுகவில் தலைவர்கள் சரி கிடையாது. மோடியின் முதுகில் குத்தியவர் எடப்பாடி. எல்லாம் தெரிஞ்சது தானே, எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க முடியும். மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு விடுமா? அதே நேரத்தில் 134 வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க, நிறைவேற்றினாங்களா? ஏன்னா அப்படியே நிறைவேற்றக்கூடிய சூழல் இருந்தாலும் ஒரு எம்பி கூட இல்லை, எப்படி நிறைவேற்ற முடியும்? அதே நேரத்துல 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் விக்கிரவாண்டியில் இருக்கு. அதனால அவர்
புறக்கணித்து விட்டார். என்ன இந்த மாதிரிலாம் பல விஷயம் கோவை சம்பந்தப்பட்ட வகையில மிகப்பெரிய ஒரு கோட்டைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதிமுக கோட்டைன்னு சொல்லி என்ன ஆச்சு, ஏன் தோத்தீங்க? ஏன்னா 10க்கு 9 எம்எல்ஏ நீங்க வச்சிருக்கிறீங்க. அங்க வந்து 17% தான் நீங்க வாங்கியிருக்கிறீங்க ஓட்டு. மற்றபடி வந்து பாஜக அப்படி இல்லை, 34% வாங்கியிருக்கிறோம். நாங்க 34% வாங்கியிருக்கோம். கோவையில மட்டும் அவர் சொல்றாரு அண்ணாமலை பேட்டி. அப்புறம் 6 எம்எல்ஏக்களை ஒரு குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல ஒரு தொகுதியில 3 தொகுதியில வந்து டெபாசிட் இழப்பு. 6 தொகுதி கொண்டது ஒரு எம்பி, அதுல 3 தொகுதியில டெபாசிட் இழப்பு எண்ணக்கூடிய எண்ணிக்கை வச்சு சொல்ற. அதே நேரத்தில் நாங்கள் வந்து அதிமுகவுக்கு அடிமை இல்லை. யார் சொன்ன அடிமைன்னு? இவரா வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை ஒரு உதாரு. யார் சொன்னா அண்ணாமலை வந்து அதிமுகவுக்கு அடிமைன்னு யார் சொன்னா? யாருமே சொல்ல கிடையாது. இப்போ 2024 சட்டமன்ற தேர்தல் நீங்க புறக்கணிப்பீங்களா? அதே மாதிரிதான் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து நாங்கள் அவ்வளவு தூரம் சொன்னோம். அதெல்லாம் கிடையாது. அது எங்களுக்கு ஒதுக்கி தர வேணும். நாங்கள் 1 லட்சம் வாக்குக்கு மேல வித்தியாசத்தில் ஜெயிப்போம் சொல்லி போட்டு சொன்னீங்க. எடப்பாடி பார்த்து சொல்றாரு அண்ணாமலை. அதே மாதிரி நாங்கள் ஓபிஎஸ் மைல்டா பேசி அண்ணன் கொஞ்சம் ஒதுக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அவர் ஒதுங்கினாரு. உங்களால ஜெயிக்க முடியுதா? எடப்பாடி பிரிவை பார்த்து அண்ணாமலை கேட்கிறார், உங்களால ஜெயிக்க முடியுதா? ஓபிஎஸ் சரி, அந்த அளவு மனுஷன் பெரிய மனுஷன் ஒதுங்கினாரு. ஓபிஎஸ் நீங்க மரியாதை கொடுத்தீங்களா? அண்ணாமலை கேட்கிறார், ஓபிஎஸ்க்கு மரியாதை கொடுத்தீங்களா? இல்ல, வார்த்தையெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல இது என்ன அரசியல் சண்டையா? இது சொந்த ஏதோ நில தகராறு. மற்றபடி வந்து மாமை மச்சா சண்டை போட்டுக்காங்க பாருங்க. இருவருமே வந்து ஒரே சமூகத்தில, அந்த சமூகத்துல இப்படி ஒரு ஒற்றுமையின்மை இருக்குமா அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க பக்கம்லாம் இருக்கிறாங்க, எங்க பக்கம்லாம் எடப்பாடி மற்ற அண்ணாமலை சமூகத்தில் இருக்காங்க. இன்னைக்கு நல்ல ஒற்றுமையா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வர வேண்டியதான், 1-2 பேசிட்டு அப்படி விட்டுருவாங்க. ஆனா இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு சண்டை போட்டுக்கக்கூடிய ஒரு சூழலா என்னங்க? அது ஆச்சரியமா இருக்கு. 2 பொண்டாட்டிக்கார வீட்டுலதான் அநியாயம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அதிமுக செய்யற அநியாயமும் அதற்கு பாஜக செய்யக்கூடிய அநியாயம் ரைட். பாஜக தான் அப்படி ஒரு செய்து, அதுக்கு ஏதாவது நம்ம அதிமுக பேசியிருக்கிறாரு எடப்பாடி. விக்கிரவாண்டியில வந்து நாங்க தான் காரணத்தை சொல்லிட்டோம்ல, எதுக்கு தேவையில்லாம அதை நோட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு போட்டு கேட்கிறாரு. மீண்டும் வந்து அண்ணாமலை வந்து திட்டமிட்டு பொய் சொல்கிறார். அண்ணாமலை அப்படின்னாலே வந்து பொய் தான். என்ன பாஜக வளர்ந்து விட்டதாக சொல்லி போட்டு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. அப்புறம் வந்து பாஜகவை வந்து இவர் வந்து சும்மா வாயில வடை சுடுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை என்றாலே பொய் தான். ஏன்னா அவர் மொத்தமே அவரை பொறுத்தவரைக்கும் மெத்த படித்த அரசியல் ஞானி, வாயிலே வடை சுடக்கூடியவர். அண்ணாமலை என்றாலே பொய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமான ஒரு பதில். அதை மீறி சொல்லியிருக்கிறார். மீண்டும் அண்ணாமலை வந்து திட்டமிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பாஜக வளர்ந்ததை போல மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, எடப்பாடி வந்து பாஜக அண்ணாமலை பார்த்துக்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. 2014 சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அதே கோவை தொகுதியில் ஜெயிச்சாரு. அதிமுக வந்து 42,000 வாக்குகள் குறைவாக இது பெற்றிருந்தது ஏடிஎம்கே விட. அதிமுக அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அதிமுகவை விட, நல்லா புரிஞ்சுது, சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக அதிமுகவை விட 42,000 வாக்கு குறைவாக பெற்றிருந்தீங்க. இப்ப 2024 அண்ணாமலையை போட்டுட்டு வச்சு திமுக சம்பந்தப்பட்ட 1 லட்சம் மேல வாக்கு அடி வாங்கிருச்சு, குறைஞ்சிருச்சு. இதுக்கு அண்ணாமலை தானே காரணம். நாங்க ஒன்றும் பெருசா எதுவுமே பண்ணலையே. அதே நேரத்துல 0.52% வந்து வாக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடுத்தது சம்பந்தப்பட்ட வகையில கட்சி குறை சொல்வது ஒரு வேலையா போச்சு. அதே நேரத்தில் அண்ணாமலை ஒரு வாக்கு கொடுத்தாரு. 100 நாள்ல வந்து 500 வாக்குறுதியை நிறைவேற்றேன்னு சொன்னாரு. எங்கத்தான் நிறைவேற்றினாரு? நாங்களா 134 வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்ற போகக்கூடிய சூழல் நாங்க இருக்கிறோம். எடப்பாடி சொல்றாரு. இது அண்ணாமலை பத்தி சொல்லிட்டு இவர் வந்து 100 நாள்ல வந்து 500 வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றோம்னு சொன்னாரு. அதுக்கு என்ன இருக்கு? பொதுவா வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அதிமுக விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர், நாங்க எப்படி அவர் மீண்டும் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது மிக பகிரங்கமா எடப்பாடி வந்து இன்னைக்கு பேட்டியில கொடுத்திருக்கிறார்.
ஏன்னா பொதுக்குழு எடுத்த முடிவுங்க. ஓபிஎஸ் வந்து குறிப்பிட்டு நான் விளக்கவில்லை. பொதுக்குழு மக்கள் எடுத்த முடிவு. அதே நேரத்தில் வந்து 2021 கட்சியை விட்டு விலகுவதாக சசிகலா அறிவிச்சாரு. ஆமா, இன்னைக்கு 2024 ரீஎன்ட்ரிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காரு. எப்படி அவர் ஏத்துக்க முடியும்? இந்த 3 வருஷம் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கேட்கிறாரு. 3 வருஷம் எங்க போனாரு சசிகலா? நியாயமான கேள்விதான். அதே நேரத்தில் ஜானகி அம்மா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சமயத்துல சசிகலா செயல்படுவான்னு போட்டு இது ஜெயலலிதா செயல்படுவான்னு போட்டு ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாங்க. அதே மாதிரி சசிகலா செயல்படுவாரா, எங்களுக்கு துணையா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கேள்வி கேட்கிறார். இந்த வகையில கூட சசிகலாவை எடப்பாடி எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஜெயலலிதா ஜானகி அம்மையார் வந்து அந்த ரேஞ்சுக்கு வரக்கூடிய சமயத்துல ஜானகி அம்மா சொல்லிட்டாங்க, இனிமே வந்து அனைத்து பொறுப்புகளும் ஜெயலலிதா அம்மையார் கவனிப்பார்த்து சொல்லிட்டு பொறுப்பை வந்து பெருந்தன்மையை விட்டு கொடுத்தார். அதே மாதிரி வந்து சசிகலா விட்டு கொடுப்பாரா? அவரை சேர்த்திக்கிறோம், கட்சியில சேர்த்தி, அதை பத்தி ஒன்றும் கிடையாது. அவர் வந்து விட்டு கொடுப்பாரா? எல்லாமே இனிமே வந்து எடப்பாடி தான் கவனிப்பார்னு சொல்லி சொல்ல முடியுமா? அதனால மிகப்பெரிய குழப்பமெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நிதர்சனமான உண்மைதான். மிகப்பெரிய குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா, அதனால வந்து அது சசிகலாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு துணைவராக இருக்கக்கூடிய சமயத்துல சசிகலாவை ஏற்றுக்கொள்வோம், அதே மாதிரி ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேட்டி, எடப்பாடியோட பேட்டி போயிருக்கு. எப்படியோ நான் தான் கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி எது வச்சாலும் சரி, நாங்கள் அதற்கு வேட்டு வைப்போங்கிற மாதிரி எடப்பாடியோட நிலைப்பாடு. ஆமா, யாரையும் மதிக்காமல் மற்றபடி வந்து அவர் தன் நிலைப்பாடா போயிட்டு இருக்கார் ஒரே வார்த்தை. அதே நேரத்தில் அண்ணாமலையோட நிலைப்பாடு தோண்டிக்கிட்டே மற்றபடி வார்த்தை போர்கள், வார்த்தை ஜாலங்கள், அரசியல் பண்ண வேண்டிதான். இவ்வளவு கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இதன் அடிப்படையில் வந்து வரக்கூடிய 10ஆம் தேதி to 19 தேதி வரைக்கும் எடப்பாடி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். அதாவது ராயபுரத்து அதிமுக தலைமைச் செயலகத்துக்கு எல்லா நிர்வாகிகளும் 1 by 1 வரணும். 10 to 19 ஒவ்வொரு மாவட்டத்தின் வாரியா காலையில 9 to so அப்புறம் மத்தியானம், அப்புறம் சாயங்காலம் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை 2 தடவை பிரிச்சு 234 தொகுதி, மற்றபடி வந்து 39 தொகுதி உள்ள எம்பி அந்த பொறுப்பாளர் இருப்பாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்டு மற்ற முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து கலந்துக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் தேர்தலில் எப்படி தோல்வி ஏற்பட்டுச்சு, ஏன்னா கூட்டணி சம்பந்தப்பட்ட கட்சி எந்த அளவுக்கு நம்ம செயல்படாமல் போனார்கள், மற்றபடி வந்து 2024 என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பயங்கரமா நம்ம முடிவு எடுத்தாலும் சொல்லிவிட்டு வரக்கூடிய 10 to 19 வரைக்கும் ஏகதேசம் ஒரு 10 நாளைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினரை அழைத்து நேர்காணல், ஆலோசனை, நேர்காணல், மற்றபடி வந்து என்ன ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு 2026 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 39 + 1 40 எம்பி தொகுதியை வந்து அதிமுக பெரிதாக நினைக்கவில்லை கூட சொல்லலாம். ஆனா 234 தொகுதியை வந்து கட்டாயமாக விட்டுவிட முடியாது. ஏன்னா எம்எல்ஏ சீட்டு ஏகப்பட்ட சண்டைகள் வரும். அப்படி ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. எம்பியில நிற்கக்கூடிய சமயத்திலே வந்து நான் கட்சிக்கு உழைக்க மாட்டேன், நீ கட்சிக்கு உழைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. எம்எல்ஏ சீட்ல அப்படி கிடையாது, எனக்கு தான் உனக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள், அப்புறம் வாய் சண்டை, மற்ற சோ எல்லாமே நடக்கும் அதிமுகவில். அதனால வந்து இப்பவே வந்து எடப்பாடி வந்து ரெடி ஆகுறார். 2024 எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு கற்பனையின் வெளிப்பாடு. எப்படி ஜெயிக்க வேண்டுங்கிற விஷயத்துல அவர் வந்து எல்லா நிர்வாகிகளையும் அழைத்திருக்கிறார். 10 to 19 தேதி வரைக்கும் கட்டாயமாக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகம் மிக கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் பாஜகவினுடைய ஒரு கூட்டணி மீண்டும் தொடருமா அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சந்தேக கட்டோட போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அது சுத்தமாவே கட்டாயமாக இருக்காது. அவங்க சொல்றாங்க 2024 மாதிரி 2026 நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஒருவேளை அண்ணாமலையை மாற்றி விட்டா, ஏன்னா அண்ணாமலை வந்து இப்ப இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு, ஒரு 6 மாசத்துக்கு படிக்க போயிட்டு திருப்பி வருவாரு. ஆமா, வர்றதுக்குள்ள அங்க ஒரு சின்னதா ஒரு கமிட்டி மாதிரி போட்டு பாஜகவை கவனித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லையா? அதுல சில பேர் சொல்றாங்க வேணாம் அதெல்லாம் தேவையில்லைங்க, சுத்தமா டோட்டலாவே வேறு தலைவரை போட்டுருவோம், அண்ணாமலை வரும் வரைக்கும்
அப்படிங்கிற ஒரு கூட்டம். இன்னொன்று கூட்டம் வேணாம் இதான் சாக்கு, அண்ணாமலை க்ளோஸ் பண்ணிருக்கேன், அண்ணாமலை இனிமே பாஜக தலைவராக வர வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. தமிழிசை மற்றபடி சோ ஏகப்பட்டவர் அதுக்கு நைனா நாகேந்திரன் எல்லாம் போட்டியா இருந்துட்டு இருக்காங்க. ஆமா, பாஜகவுடைய நிலைமை இப்படி, அதிமுகவுடைய நிலை அப்படி. எப்படி இருந்தாலுமே சரி, வார்த்தை ஜாலம் என்பது ஒரு விதம். ஆமா, அதுக்காவது அரசியல் என்பது இவ்வளவு கேவலமானதா அப்படிங்கிற நினைக்கிறப்ப உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.